இரு மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளானது வெளியாகி இருக்கின்றது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். கடும் போட்டி நிலவும் 10 தொகுதிகள் குறித்தான விவரங்களானது வெளியாகி இருக்கிறது. 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஹரியானாவில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அதிகப்படியான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பார்த்து வருகிறோம். ராஜகுமரன், இரு மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளில் தற்போதைய நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். ஹரியானா நிலவரங்களை பொறுத்தவரை 10 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றது என்பது காங்கிரஸை காட்டிலும் கூடுதலாக 10 இடங்களில் முன்னிலையில் இருப்பது பாஜகவிற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அதே நேரம் காங்கிரஸை காட்டிலும் பாஜக முன்னிலையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் வரை 3000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாஜக முன்னிலையில் இருக்கின்றது என்பது காங்கிரசுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எனவே இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முன்பாக தற்பொழுது இரண்டு கட்சியினரும் தீவிரமாக வாக்கு எண்ணிக்கையை கவனித்து வருகின்றார்கள். சற்று முன்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரும் குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி சுமத்தி இருந்தது. அதாவது தேர்தல் ஆணையம் ஹரியானாவின் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யவில்லை, பதிவேற்றம் செய்வதிலும் பல்வேறு திருத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் தலைமை முன்வைத்திருந்தது. அதற்கு காரணம் பல்வேறு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கக்கூடிய பாஜகவின் வாக்கு வித்தியாசம் என்பது மிக சொற்ப ஆயிரங்களாகத்தான் இருக்கின்றன, 3000க்கு உள்ளாக. எனவே அந்த சொற்ப வாக்கு வித்தியாசத்தை ஒரே ஒரு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் கூட அவர்களால் தாண்டி செல்ல முடியும் என்று காங்கிரஸ் தரப்பில் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அதுபோன்ற குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார்கள். என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும் பொழுது இரண்டு மாநிலங்களிலுமே யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதற்கான ஒரு தெளிவான வடிவம் கிடைத்துவிட்டது. ஏறக்குறைய ஒரு 12 மணியை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி 4 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் தாண்டி தற்பொழுது பாஜக முன்னிலை பெற்றிருக்கின்றது.